ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. நம்ம பார்த்திங்கன்னா டே 4ல் தமிழில் வந்து 100 கொஷின் பார்த்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா வரலாறு, இந்திய தேசிய இயக்கம் மற்றும் கூட்டுவட்டிலேருந்து மொத்தம் ஒரு 50 கொஷின் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின், இந்தியாவில் முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் யார்? இந்தியாவில் முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் யார்? விடை பாபர். விடை பாபர். முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? விடை 1526. விடை 1526. அடுத்த கொஷின், காலவரிசைப்படுத்துக. காலவரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பாபர். ரெண்டாவது ஹுமாயூன், மூணாவது அக்பர், நாலாவது ஜஹாங்கீர், அஞ்சாவது ஷாஜகான். விடை 5, 2, 1, 3, 4. அடுத்த கொஷின், பொறுத்துக. முதலாம் பானிபட் போர். முதலாம் பானிபட் போர் 1526. கான்வா போர் 1527. சந்தேரி போர் 1528. காக்ரா போர் 1529. விடை 2, 1, 3, 4. விடை 2, 1, 3, 4. அடுத்து வினா, சௌசா போரிலும் கன்னௌசி போரிலும் வெற்றி பெற்றவர் யார்? சௌசா போரிலும் கன்னௌசி போரிலும் வெற்றி பெற்றவர் யார்? விடை ஷெர்ஷா. விடை ஷெர்ஷா. அடுத்து வினா, இரண்டாம் பானிபட் போர் எப்போது நடைபெற்றது? இரண்டாம் பானிபட் போர் எப்போது நடைபெற்றது? விடை 1556. விடை 1556. அடுத்த கொஷின், அக்பரின் பாதுகாவலராக இருந்தவர் யார்? அக்பரின் பாதுகாவலராக இருந்தவர் யார்? விடை பைரம் கான். விடை பைரம் கான். அடுத்து வினா, முஸ்லிம்கள் அல்லாதவர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸியா வரியையும் இந்து பயணிகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளையும் நீக்கியவர் யார்? முஸ்லிம்கள் அல்லாதவர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸியா வரியையும் இந்து பயணிகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளையும் நீக்கியவர் யார்? விடை அக்பர். விடை அக்பர். அடுத்து வினா, புதிய நகரான பதேர்பூர் சிக்ரியில் அக்பரால் கட்டப்பட்ட டேஷ் எனும் மண்டபத்தில் அனைத்து மதங்களின் அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடினர். புதிய நகரான பதேர்பூர் சிக்ரியில் அக்பரால் கட்டப்பட்ட டேஷ் எனும் மண்டபத்தில் அனைத்து மதங்களின் அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடினர். விடை இபாதத் கானா. விடை இபாதத் கானா. அடுத்து வினா, ஜஹாங்கீர் அரசவைக்கு வருகை புரிந்த முதல் ஆங்கிலேயர் யார்? ஜஹாங்கீர் அரசவைக்கு வருகை புரிந்த முதல் ஆங்கிலேயர் யார்? விடை தாமஸ் ரோ. விடை தாமஸ் ரோ. அடுத்து வினா, அக்பரின் வருவாய்த்துறையின் முன்னோடி யார்? அக்பரின் வருவாய்த்துறையின் முன்னோடி யார்? விடை ஷெர்ஷா. விடை ஷெர்ஷா.
அடுத்த வினா, நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார்? நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார்? விடை ஷெர்ஷா. விடை ஷெர்ஷா. அடுத்த வினா, பரித்கான் எனும் இயற்பெயர் கொண்டவர் யார்? பரித்கான் எனும் இயற்பெயர் கொண்டவர் யார்? விடை ஷெர்ஷா. விடை ஷெர்ஷா. அடுத்த கொஷின் பொறுத்துக. திவானி விசாரத். திவானி விசாரத். விடை வருவாய்த்துறை. திவானி ஹரிஸ் படைத்துறை. திவானி ரசலத் அயலுறவுத்துறை. திவானி இன்சா தகவல் தொடர்பு. விடை 4123. விடை 4123. அடுத்து வினா, முகலாய பேரரசின் மிகச்சிறந்த அரசர் யார்? முகலாய பேரரசின் மிகச்சிறந்த அரசர் யார்? விடை அக்பர். விடை அக்பர். அடுத்து வினா, பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை பாபர். விடை பாபர். அடுத்து வினா, பீகாரின் சாசரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடம் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? பீகாரின் சாசரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடம் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? விடை ஷெர்ஷா. விடை ஷெர்ஷா. அடுத்த வினா, கூற்று லால் குயிலா என்று அழைக்கப்படும் செங்கோட்டை முகலாய அரசர்களின் வாழ்விடமாகும். காரணம், இந்த கோட்டை சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டதால் செங்கோட்டை என்று அழைக்கப்பட்டது. காரணம், இந்த கோட்டை சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டதால் செங்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. கூற்று காரணம் இரண்டுமே சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்து வினா, காலவரிசைப்படுத்துக. காலவரிசைப்படுத்துக. முதல் பானிபட் போர் 1526. இரண்டாம் பானிபட் போர் 1556. கன்னோசி போர் 1540. சௌசா போர் 1539. விடை முதல் பானிபட்டு போர் 1, சௌசா போர் 2, கன்னோசி போர் 3, இரண்டாம் பானிபட்டு போர் 4. விடை 1432. விடை 1432. அடுத்த கொஷின், அக்பரால் ஒழிக்கப்பட்ட ஜிஸியா வரி மீண்டும் யாரால் கொண்டு வரப்பட்டது? அக்பரால் ஒழிக்கப்பட்ட ஜிஸியா வரி மீண்டும் யாரால் கொண்டு வரப்பட்டது? விடை அவுரங்கசீப். விடை அவுரங்கசீப். அடுத்த வினா, இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து வேலூர் புரட்சி எப்போது தொடங்கப்பட்டது? வேலூர் புரட்சி எப்போது தொடங்கப்பட்டது? விடை 1806 ஜூலை 10. 1806 ஜூலை 10. அடுத்த வினா, சிப்பாய்களுக்கு புதிய தலைப்பாகையை வடிவமைத்து அதனை அறிமுகப்படுத்தியவர் யார்? சிப்பாய்களுக்கு புதிய தலைப்பாகையை வடிவமைத்து அதனை அறிமுகப்படுத்தியவர் யார்?
விடை அக்னியு. விடை அக்னியு. அடுத்த கொஷின், தலைப்பாகையில் இடம்பெற்றிருந்த ரிப்பன் மற்றும் குஞ்சம் எந்த தோலில் செய்யப்பட்டிருந்தது? தலைப்பாகையில் இடம்பெற்றிருந்த ரிப்பன் மற்றும் குஞ்சம் எந்த தோலில் செய்யப்பட்டிருந்தது? விடை பசு மற்றும் பன்றி. பசு, பன்றி. அடுத்த வினா, வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்படுவர் யார்? வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்படுபவர் யார்? வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்படுபவர் யார்? விடை ஜமாலுதீன். விடை ஜமாலுதீன். அடுத்த வினா, ஜூலை 11 வேலூர் படையின் தற்காலிக பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜூலை 11 வேலூர் படையின் தற்காலிக பொறுப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டவர் யார்? விடை கர்னல் எர்கூட். கர்னல் எர்கூட். அடுத்த வினா, புதிய இராணுவ விதிமுறையை வெளியிட்டவர் யார்? புதிய இராணுவ விதிமுறையை வெளியிட்டவர் யார்? புதிய இராணுவ விதிமுறையை வெளியிட்டவர் யார்? விடை கிரடாக். விடை கிரடாக். அடுத்த வினா, வேலூர் புரட்சியில் முதலில் பலியானவர் யார்? வேலூர் புரட்சியில் முதலில் பலியானவர் யார்? வேலூர் புரட்சியில் முதலில் பலியானவர் யார்? விடை கர்னல் பேன்கோர்ட். விடை கர்னல் பேன்கோர்ட். அடுத்த வினா, கர்னல் ஜில்லஸ்பிக்கு எத்தனை பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது? கர்னல் ஜில்லஸ்பிக்கு எத்தனை பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது? கர்னல் ஜில்லஸ்பிக்கு எத்தனை பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது? விடை 7000. விடை 7000. அடுத்த வினா, வேலூர் புரட்சி நடக்க காரணமானவர்கள் என்று பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுள் இல்லாத ஒருவர் யார்? வேலூர் புரட்சி நடக்க காரணமானவர்கள் என்று பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களில் இல்லாத ஒருவர் யார்? விடை மேஜர் ஆம்ஸ்ட்ராங். மேஜர் ஆம்ஸ்ட்ராங். அடுத்த வினா, மங்கள் பாண்டே தனது ஐரோப்பிய அதிகாரியை எப்போது தாக்கினார்? மங்கள் பாண்டே தனது ஐரோப்பிய அதிகாரியை எப்போது தாக்கினார்? விடை மார்ச் 29. மார்ச் 29. அடுத்த வினா, இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பதவியேற்றவர் யார்? இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பதவியேற்றவர் யார்? விடை 2ஆம் பகதூர் ஷா. விடை 2ஆம் பகதூர் ஷா. அடுத்த வினா, கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கும் மூதாதையர்களின் சொத்துக்களில் பங்கினை பெறும் உரிமை பெற்றுத்தந்த சட்டம் எது? விடை லெக்லோசி சட்டம். விடை லெக்லோசி சட்டம். அடுத்த வினா, துப்பாக்கி தோட்டாக்களில் பயன்படுத்தப்பட்ட கொழுப்புகள் எந்த விலங்கினுடையது? துப்பாக்கி தோட்டாக்களில் பயன்படுத்தப்பட்ட கொழுப்புகள் எந்த விலங்கின் உடையது? எந்த விலங்கினுடையது? விடை பசு, பன்றி. விடை பசு, பன்றி. அடுத்த வினா, 1857 நடந்த பெருங்கிளர்ச்சியை ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் என்று கூறியவர் யார்? 1857 நடந்த பெருங்கிளர்ச்சியை ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் என்று கூறியவர் யார்? விடை கர்னல் மல்லிசன். கர்னல் மல்லிசன். அடுத்த வினா,
1857 கிளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக டல்ஹௌசியின் வாரிசு ஏற்பு கொள்கை மற்றும் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் என கூறியவர் யார்? 1857 கிளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக டல்ஹௌசியின் வாரிசு ஏற்பு கொள்கை மற்றும் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் என கூறியவர் யார்? விடை கீன். விடை கீன். அடுத்த வினா, 1857 நடந்த கிளர்ச்சியை பெருமளவில் நடந்த உண்மையான விடுதலை போராட்டம் என கூறியவர் யார்? 1857 நடந்த கிளர்ச்சியை பெருமளவில் நடந்த உண்மையான விடுதலை போராட்டம் என கூறியவர் யார்? விடை எட்வர்ட் தாம்சன். விடை எட்வர்ட் தாம்சன். விடை எட்வர்ட் தாம்சன். அடுத்த வினா, யாருடைய தலைமையின் கீழ் இருந்த காங்கிரஸ் அமைச்சரவை நீலின் சிலையை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் வைத்தியது? யாருடைய தலைமையின் கீழ் இருந்த காங்கிரஸ் அமைச்சரவை நீலின் சிலையை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் வைத்தது? விடை ராஜாஜி. விடை ராஜாஜி. அடுத்த வினா, நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? விடை தினபந்து மித்ரா. விடை தினபந்து மித்ரா. அடுத்த வினா, டல்ஹௌசியின் வாரிசு ஏற்பு கொள்கை மூலம் அரசு கையகப்படுத்திய இடங்கள் எவை? டல்ஹௌசியின் வாரிசு ஏற்பு கொள்கையின்படி அரசு கையகப்படுத்திய இடங்கள் எவை? விடை அனைத்தும். விடை அனைத்தும். அடுத்த வினா, எங்கு நடைபெற்ற முற்றுகையில் ஆங்கிலேயர்களும் கம்பெனி பணியாளர்களும் நானா சாஹிப்பிடம் சரணடைந்தனர்? எங்கு நடைபெற்ற முற்றுகையில் ஆங்கிலேயர்களும் கம்பெனி பணியாளர்களும் நானா சாஹிப்பிடம் சரணடைந்தனர்? விடை கான்பூர் முற்றுகை. விடை கான்பூர் முற்றுகை. அடுத்த வினா, கூட்டு வட்டியிலிருந்து ரூபாய் 8000 ரூபாய்க்கு 10% வட்டி விகிதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. 2 ஆண்டுகளுக்கான வித்தியாசம் கண்டுபிடித்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். 2 ஆண்டுன்னு கொடுத்தாங்கன்னா ஸ்கொயர் வரணும், 3 ஆண்டுன்னு கொடுத்தாங்கன்னா அதுவே வரும். இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அசல் வந்து 8000 இன்ட்டு R வந்து 10, ஸ்கொயருனால 2 வாட்டி போட்டுக்கிறேன், டிவைடட் பை 100 வந்து 2 வாட்டி போட்டுக்கிறேன். படித்து போடுங்க. 0க்கு 0 கேன்சல், 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். டிஃப்ரெண்ட் எவ்வளோ பாருங்கள், 80 வருது. இந்த கேள்விக்கான விடை 80. வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா. ரெண்டாவது கொஷின், அசல் ரூபாய் 15000க்கு 2 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு 96 எனில் ஆண்டு வட்டி வீதம் என்ன? இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கொடுத்துட்டாங்க. டிஃப்ரெண்ட் வந்து 96 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அசல் வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ஃபார்முலா எல்லாம் சேம் தான், 2 வருஷம் தான். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் வந்து 96 ஃபார்முலாவில் போடுங்க. அசல் வந்து 15000, R தான் கண்டுபிடிக்கணும். R ஸ்கொயர் டிவைடட் பை 100 இன்ட்டு 100. ஏன்னா R/100 ஹோல் ஸ்கொயர் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா R ஸ்கொயர் பை 100 இன்ட்டு 100. இதை அடித்து போடுங்க. 2 0க்கு 2 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், 2 5 10, 3 5 15, 3ஆல் அடித்து போடுங்க. 1 3 3, 3 9, 2 3 6, 32 வருது. இந்த பக்கம் வந்து டிவைடில் வந்து 2 வருது. அண்ணாண்ட போகும்போதும் R ஸ்கொயர் ஈக்குவல் டு 32 இன்ட்டு 2 வரும், 64.
ஆர் ஸ்கொயர் 64னா ஆர் வந்து 8%. இந்த கேள்விக்கான விடை 8%. அடுத்து வினா 43வது கொஷின். ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு 2 ஆண்டு இறுதியில் ஆண்டுக்கு 4% வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு ₹1 எனில் அசல் எவ்வளவு? எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்காங்க, அசல் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்முலா தெரியும், டிஃப்ரெண்ட் வந்து 1 கொடுத்துருக்காங்க. அசல் தான் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வந்து எவ்வளோ வரும்? 4 × 4 வருமா? டிவைட் பை 100 × 100. இதை அடித்து போடுங்க. 25 நாள் 100, 25 நாள் 100. இப்போ பி வந்து எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயர் எவ்வளோ வரும் பாருங்கள். ₹625 வந்து அசல். இந்த கேள்விக்கான விடை ₹625. அடுத்த கொஷின். கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட தொகையானது 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் அதே வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் அதே தொகை 8 மடங்காக மாறும்? இந்த மாதிரி சம்மு கேட்டாங்கன்னா எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 வருஷம். எத்தனை மடங்குனா 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 8 மடங்காக எத்தனை வருஷம் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. 8 வந்து பார்த்திங்கன்னா 2/3ன்னு எழுதலாம். 2/3 தான் 8. இந்த பவரையும் இந்த வருஷத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 5 விடை வந்து 15 வருஷம். 15 வருஷத்தில் 8 மடங்கு ஆகும். 15 வருஷத்தில் 8 மடங்கு ஆகும். 5வது கொஷின். கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட தொகையானது 4 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் அந்த தொகை 27 மடங்காக மாறும்? போன சம் சால்வ் பண்ண மெத்தட்லேயே பாருங்கள். என்ன வந்து 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. 4 வருஷத்தில் 3 மடங்கு ஆகிறது. 4 வருடத்தில் 3 மடங்கு ஆகிறது. அப்போது 27 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 27 வந்து 3³ எழுதலாம். அதாவது அடிமானமும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு 3, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4, 4ஐயும் 3 பெருக்கிங்கன்னா 12 வருஷம். அதாவது 12 வருஷத்தில் 27 மடங்காக மாறும். அதாவது 12 வருஷத்தில் 27 மடங்காக மாறும். அடுத்து வினா. அசல் ₹800க்கு 5% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா எழுதுங்க. அதாவது கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா மொத்த தொகை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் இருக்குது. A = P × 1 + R/100 whole n. அதாவது எத்தனை வருஷம்னு சொல்லிட்டு போடணும். கொடுத்துருக்க டேட்டாலாம் எழுதுங்க. P வந்து 800 இன்ட்டு இது எப்படி பெருக்கலாம்னா இது வந்து 100 × 1 இப்படி பெருக்கி இதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். 100 × 1 100 தான் வரும். 6 வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். 100 இது வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து 5ன்றனால 105/100ன்னு போட்டுக்கிறோம். எண்ணெய் வந்து என்னான்னு பாருங்கள். எண்ணெய் வந்து 2 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது வந்து 2 வாட்டி போட்டுக்கணும். 105/100 105/100 இதை அடித்து போட்டிங்கன்னா 25 100 25 100 21 5 105 21 5 105. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 0 இதில் ஒரு 0 கேன்சல், இதில் ஒரு 0 இதில் ஒரு 0 கேன்சல். 2ஆல் அடிச்சிங்கன்னா 4 2 8, மறுபடியும் 2ஆல் அடிச்சிங்கன்னா 2 2 4. மீதி எடுத்து 21 ஸ்கொயர் என்ன வரும்னு பாருங்கள். 21 ஸ்கொயர் வந்து 441 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும். டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 882. நமக்கு தேவையானது பார்த்தோன்னா கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. அதாவது மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிங்கன்னா கூட்டு வட்டி கிடச்சிரும். மொத்த தொகைன்னு பார்த்தீங்கன்னா 882. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அசல் கழிச்சிங்கன்னா அசல் ₹800 கழிச்சு போட்டிங்கன்னா
கூட்டு வட்டி பார்த்திங்கன்னா 82 ரூபா வருது. கூட்டு வட்டி 82 ரூபா வரும் ஆன்சரு. அடுத்து வினா 47வது கொஷின். சரத்குமார் என்பவர் ரூபாய் 8000க்கு 15% கூட்டு வட்டியில் 2 வருடம் 4 மாதம் முடிவில் அவர் பெறும் கூட்டுத்தொகை என்ன? அதாவது டோட்டல் அமௌண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு போட்டு அப்புறம் 4 மாதத்துக்கான இது வந்து போடுங்க. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். 47க்கான கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3109 ரூபா. ஆன்சர் வந்து 3109 ரூபா வரணும். இது செக் பண்ணிக்கோங்க. 48வது கொஷின். ஆண்டுக்கு 5 என்ற கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ரூபாய் 8000ஐ ஒரு நிரந்தர வைப்பு திட்டத்தில் ஒருவர் முதலீடு செய்கிறார். அந்த முதலீடு முதிர்வடையும் போது அவர் பெறும் தொகை என்ன? அதாவது மொத்த தொகை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கங்க. ஃபார்முலா வந்து A = P × 1 + R/100. எத்தனை வருஷம் கொடுத்தாங்களோ அது போட்டுங்க. 2 வருஷம் கொடுத்தனால மேலே 2 போட்டுங்க. வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 8000 அசல் வந்து 8000 இன்ட்டு, அதாவது 2 வருஷம் கொடுத்தாங்கன்னா அதாவது 1 + 1/R/100 வரும். 1 + R/100 வரும். 100 × 1 100 ப்ளஸ் 6 ப்ளஸ் பண்ணிக்கங்க. 105/100 வரும். 2 வருஷம் கொடுத்துருக்கனால 105/100 2 வாட்டி போடுறோம். இதை அடித்து போட்டிங்கன்னா 25 100 21 105 21 105 25 100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 2 ஜீரோ 2 ஜீரோ கேன்சல். 2ஆல் அடிச்சிங்கன்னா 40. மறுபடியும் 2ஆல் அடிச்சிங்கன்னா 20. இதை இது பண்ணிங்கன்னா சால்வ் பண்ணிங்கன்னா 8820 ரூபா வரும். அவங்க கேட்டுக்கிட்டே மொத்த தொகை தான். நம்ம ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சதும் மொத்த தொகை தான். விடை 8820. அடுத்து வினா அசல் ரூபாய் 2000க்கு 5% வட்டி விதத்தில் 3 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு. அதாவது 3 வருஷத்துக்கான டிஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வித்தியாசம் = 2 வருஷத்துக்கு என்ன போடுவீங்களோ அந்த ஃபார்முலா எழுதிட்டு 100² எக்ஸ்ட்ராவாக 3 + R/100 போட்டுக்கணும். இது 3 வருஷத்துக்கான இது. 2 வருஷம் கேட்டாங்கன்னா இதோட நிறுத்திக்கலாம். 3 வருஷம் கேட்டால் இதோட நிறுத்திக்கலாம். இப்போ வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அசல் வந்து 8000. அசல் 8000 இன்ட்டு R வந்து பாருங்கள் 6 ஸ்கொயர் பண்ணிங்க. 5 × 5 25 வரும். டிவைடட் பை 100 × 100. அடுத்து இது சால்வ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா R வந்து 5%. 100 × 3 100 × 3 300. R வந்து 5 + 5 பண்ணிங்க. 305/100 வரும். இது சால்வ் பண்ணி போடுங்க. ஆன்சர் வந்துடும். இது சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா விடை வந்து 15/1/4 வரும். 15/1/4 வரும். 15/1/4 வரும். அல்லது 15.25 வரும். 2 வந்தாலும் சரி தான். லாஸ்ட் கொஷின். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 4% வட்டி விதத்தில் 2 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 80 எனில் அதே தொகைக்கு அதே கால இடைவெளியில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? டேட்டா எழுதுங்க. R வந்து பார்த்திங்கன்னா 4% கொடுத்துருக்காங்க. R 4% கொடுத்துருக்காங்க. N வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. தனி வட்டி கொடுத்துறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 80 ரூபா கொடுத்துறாங்க. ஆனால் அசல் எவ்வளோன்னு சொல்ல.
அதே மாதிரி அதே அசலுக்கு அதே வருஷம் அதுக்கான கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. இது சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா, அதாவது இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா என்னென்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 200 டிவைடட் பை 200 + 6 போடுங்க. இப்படி கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. அதாவது 2 வருஷத்துக்கான இது மட்டும்தான் இது நம்ம யூஸ் பண்ண முடியும். 2 வருஷத்துக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். இதை சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 81.6 வரும். கூட்டு வட்டி வந்து 81.6 ரூபா வரும். இதுக்கான டெஸ்ட் முடிஞ்சது. நாளைக்கு என்ன படிக்கணுமோ அதை படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் வீடியோ போடுவேன். கரெக்டாக 7 to 8 மணிக்குள்ளே வீடியோ வந்துடும். எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.